இந்த பிளாக் ஷிப்ஸ் பஞ்சதந்திரத்தோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். ஆரா 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா ஆவுது ஜர்க்கே. ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம டீம் சார்பாக போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட கொஷின்ஸ் கேட்டு ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகணும். அந்த சர்வேவும் நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிபி சாரை பற்றி சொன்னால் உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இளைய நீலா அந்த பாட்டு நீலாவே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல நிறைய. அதில் டாப் 5 எது நீங்கள் கெஸ் பண்ணணும்? டாப் 5 சொன்னோம். ஆமாம், டாப் 5 நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டீங்க, அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க. நானும் எதுவும் கொடுக்க மாட்டேன், நீங்களே தான் கெஸ் பண்ண. கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நல்லா ஆங்கரிங் பண்ணுறது யாரு? மோனிஷ். அப்படி டக்குன்னு சொல்லிடுவீங்க அந்த மாதிரி. சரி, ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்களே சொல்லிட்டே இருப்பீங்க. தப்பா சொன்னீங்கன்னா ஆப்போசிட் டீம் போயிடும். ஓகே, பஸர் பிரஸ் பண்ணி தான் போகணும். சரியா? கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? தமிழில் மெலடின்னு சொன்னது உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வரும் மியூசிக் டைரக்டர்ஸ். டாப் 5 கெஸ் பண்ணணும். சொல்லுங்க. மெலடின்னு சொன்னா ஒரு மைண்ட் தான். இளையராஜா. இளையராஜா. ஓகே, இளையராஜா. ராஜா சார். ஏன் தெய்வத்தை போடுங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நீங்க தான் சொல்லணும். ஜிவி சார். ஜிவி பிரகாஷ் சொல்லிருக்கலாம்ல. அப்படியா? லாஸ்ட் 5வது இடத்துல இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். ஐயோ, செகண்ட். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க எப்படி நிக்க வேண்டியதுதான். வித்யாசாகர். வித்யாசாகர் எனக்கு பிடிச்ச செல்லக்குட்டி. 4th. சூப்பர். இன்னும் ஒண்ணு. யுவன் சார். செம்மொழி பூங்கா வந்து ரெண்டு பேரும். உங்களுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட் பண்றது. ச்சே, கரெக்ட் ஆன்சர்க்கா. சூப்பர். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்கீங்க. இந்த 6 10க்கு 10ஓட லாஸ்ட் क्वेश्चन. தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஃபேவரட்ஸ். பவளமழி. பவளமழி இல்ல. அவுட். வரேன். இது வந்து இப்ப இருக்க இது கிடையாது. கொஞ்சம் இல்ல. பவளமழி கிடையாது. இல்ல. அப்படியா? என்ன ப்ரோ ஆல்பம் அதான் இண்டி சாங்ஸ். ஆல்பம் சாங்ஸ் வெச்சுக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்ப இருக்கறதனா கொஞ்சம் பின்னாடி. எனக்கேன யார் இல்ல அது இப்பதான் சொல்லுங்க பாடுங்க. எனக்கேன யார் டீம் மூஞ்ச மாத்தி விடுங்க. வர இருக்கு. டாப் 2ல இருக்கு. நீங்க தான் ட்ரை பண்ணுங்க. டாப் 2. அதேதான். அந்த மாதிரி இது முட்டு அந்த மாதிரி ஆல்பம். அது ஆல்பம் தானே? அதுதான். அப்படிதான் கேக்குறேன். இப்ப தப்பா சொன்னா அங்க போவோம்ல, அங்க போலாம். அடுத்து அதுக்கு சொல்றேன். இங்கே முக்கற மாதிரி இருக்கு. முட்டு இது ஐடி எதுக்கு ஒண்ணு பார்த்தேன்னு நினைக்க வைக்க. நல்ல ட்ரை தான். ஆனா வந்து இண்டி தான் இது. 7 அப் கிக்கு பண்ணாங்க. கனவெல்லாம் பா அருமையான ஒரு பாடல். அந்த பாட்டை பாடுங்க. கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானேன் நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம்தானே பார்வை உன்னை அழைக்கிறதே உள்ளம் உன்னை அழைக்கிறதே அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகமே தவித்திடும் போது ஆறுதலாய் உம்மடி சாய்கிறேன் காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். ப்ரோ நான் வரி ப்ரோ. அதெல்லாம் அந்த ஒரு அவர் இது சாங் கம்போஸ் பண்ண அவரே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் a lot. இந்த பாட்டுக்கு எக்கச்சக்க அட்டகாசம்யா. இந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்கு தெரியல. இஷ்டத்துக்கு ஒரு கதை தெரியாது. ஏதோ ஸ்லைட் ஷோல இமேஜ். வாங்க ஃபைனல் ரூட் இருங்க. எல்லாரும் சேர்ந்து உருட்டுறீங்களா? இருங்க. இப்போ விட்டுருங்க. அமௌண்ட் பாத்துக்கோங்க. ஆறு வேணுமா? அம்மாவுக்கு விழுந்திருக்கிறது 5. ஓகே தான் நினைக்கிறேன். 5ல நல்லா. இப்போ நல்லா இருக்கு. 5ல என்ன வந்துச்சு? இருங்க வரும். தெரியல. நல்லா மாட்டேன் நினைக்கிறேன். நல்லா மாட்டேன். இந்த 6 10க்கு 10 ரவுண்ட்ல வெற்றி பெற்றது டவுன் பஸ் டீம். 4000 ரூபாய். Thank you. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheeps பஞ்சதந்திரம். Venue partner Rico Banquets. Exclusively available on Black Sheep Value OTT.